அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, ஒரு மனிதன் கடுமையான சோதனையின் போது, கடுமையான தேவையின் பொழுது, கடுமையான மனக்குழப்பத்தின் பொழுது, அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு, இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றை கொண்டு எவன் ஒருவன் துஆ செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெகு விரைவில் பதிலளிக்கிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தமான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய இஸ்மை கொண்டு துஆ கேட்டிருக்கிறார்கள், வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் 3524வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீது அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி. இந்த இஸ்திக்ஃபாரை, இந்த துஆவை சொல்லி நம்முடைய தேவைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை அல்லாஹ்விடத்திலே ஒருடியான் கேட்கிறான் என்று சொன்னால் கட்டாயமாக அவனுடைய தேவைகளை, அவனுடைய வேண்டுதல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஆகினாலே நம்முடைய தேவைகளையும், நோக்கங்களையும், கவலைகளையும், துன்பங்களையும், துயரங்கள் அத்தனையும் உள்ளடக்கி பொதிந்திருக்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை அனைதினமும் ஓதி நம்முடைய தேவைகளையும், நோக்கங்களையும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.